மிகவும் தொன்மையான நகரம் எது என்று சொன்னால் மதுரை என்றுதான் கூறுவர். இந்திய துணைக்கண்டத்தில் தொன்மையான வரலாற்றை கொண்டது இம்மதுரை. இது சுமார் 2500 ஆண்டுகள் பழமை கொண்டது என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர். ஆனால் உண்மையில் சொல்லப்போனால் இம்மதுரை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்திருக்கலாம் எனலாம். இது எப்பொழுது தோன்றியது என்ற உண்மை யாராலும் கணிக்க முடியாது. புராண காலத்தில் இருந்தே இம்மதுரையை பற்றி பல புராண கதைகள் உண்டு. மதுராபுரி என்றால் மதுரையை குறிக்கிறது என்று மெகஸ்தனீஸ் தனது குறிப்புகளில் குறிப்பிட்டுள்ளார். இம்மதுரை முற்காலத்தில் கடம்பவனம் என்னும் காட்டுப்பகுதியே மதுரையானது என்று கல்வெட்டுகள் கூறுகிறது. இக்காட்டை அழித்துதான் மதுரை என்னும் அழகிய நகரத்தை உருவாக்கினான் குலசேகர பாண்டியன் என்று கல்வெட்டுகள் கூறுகின்றன. முன்னொரு காலத்தில் தனஞ்செழியன் என்னும் வணிகன் இந்த காட்டுப்பகுதியில் இரவில் கடந்து சென்ற பொழுது அங்குள்ள கடம்ப மரத்தின் கீழ் இருந்த சுயம்புலிங்கத்தை தேவலோகத்தில் உள்ள தேவேந்திரன் தனது தேவர்களுடன் சேர்ந்து வழிபட்டு மீண்டும் வானில் சென்றதை கண்டு ஆச்சரியப்பட்டு விரைந்து சென்று குலசேகர பாண்டிய மன்னனிடம் இந்த காண கிடைக்காத அற்புத காட்சியை பற்றி கூறினான். குலசேகர பாண்டியன் இதை அறிந்தவுடன் தன்னுடைய பணியாளர்களை கொண்டு காட்டை ஒழுங்குபடுத்தி அச்சுயம்புலிங்கத்தின் மையமாக கொண்டு கற்கோவில் ஒன்றை எழுப்பினான். அப்பொழுது சிவபெருமான் தோன்றி தன் சடமுடியிலிருந்து வந்த அமுத துளி வழிந்தோடியதால் அப்பகுதி மதுரம் என்று அழைக்கப்பட்டு பிற்காலத்தில் மதுரை ஆனது என்றும் கூறுவர். மற்றும் ஒரு வரலாறு, இந்நகரம் மதுரை என்று பெயர் வர காரணம் இந்நகர் ஆரம்ப காலத்தில் மலைகள் அதிகமாக இருந்ததால் இவ்வூருக்கு மலைதுறை என்ற பெயர் அழைக்கப்பெற்றதாகவும் அதன் பின் காலம் செல்ல செல்ல மலைதுறை என்ற பெயர் மதுரையாக மாறியது என்றும் கூறப்படுகிறது. முன்னொரு காலத்தில் மலைதுறையை ஆண்ட மலைதுவஜ பாண்டியனின் திருப்பெயர் மலைதுவஜ துறை என்ற பெயரே மதுரையாக மாறியது என்றும் கூறப்படுகிறது. மலைதுவஜ பாண்டியன் என்பவன் மகாபாரத போரில் பாண்டவர்களுக்கு ஆதரவாக கலந்து கொண்டதால் அஸ்வத்தாமன் என்பவனால் கொல்லப்பட்ட மாவீரன் ஆவார். இவர் மதுரை தலைநகரமாகும் முன் கல்யாணபுரம் என்னும் ஊரை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்த இரண்டாவது பாண்டியன் என்று புராணங்களில் கூறப்படுகிறது. இவன் சூரசேன சோழனின் மகளான காஞ்சனமாலியை திருமணம் செய்ததாகவும் இவனது மகளான தடாதகை என்ற பாண்டிய அரசியே மீனாட்சி அம்மன் என்றும் புராணங்கள் கூறுகிறது. இப்பழங்கால நகரமான மதுரை என்ற பெயர் பல பெயர்களில் கூறப்படுகிறது. அவை மலைநகரம், மதுரா நகர், தென்மதுராபுரி, கூடல், முக்கூடல் நகரம், பாண்டிய மாநகர், மல்லிகை மாநகரம், மல்லி நகரம், வைகை நகரம், நான்மாடக்கூடல், திரு ஆலவாய், சுந்தரேசபுரி, மீனாட்சி நகரம் என பல்வேறு பெயர்களில் கூறப்படுகிறது. ஆனால் மருத மரங்கள் மிகுதியாக இருந்ததால் இவ்வூருக்கு மருதத்துறை என்ற பெயர் மருவி மதுரை என ஆனது. மற்றும் வைகை ஆற்றங்கரையில்தான் மருத மரங்கள் மிகுதியாக காணப்படுகின்றன. மற்றொரு கருத்து என்னவென்றால் சிவபெருமானின் தலையிலிருந்து பொழிந்த மதுரத்தால், அதாவது மதுரம் என்றால் இனிப்பு என்ற பொருள், இம்மதுரம் சிவபெருமானின் தலையிலிருந்து பொழிந்ததால் இந்நகரம் மதுரம் என்று அழைக்கப்பட்டது. 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பரஞ்சோதி முனிவரால் இயற்றப்பட்ட திருவிளையாடற் புராணத்தில் மதுரையின் பல்வேறு பெயர்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன. கூடல் என்ற பெயர் மதுரையில் இருந்து 3 தமிழ்ச்சங்கங்களையும், நான்மாடக்கூடல் என்ற பெயர் மதுரையை சூழ்ந்துள்ள 4 கோவில் கோபுரங்களையும் குறிக்கிறது. சிவனடியார்கள் மதுரையை திரு ஆலவாய் என குறிப்பிடப்படுகின்றனர். வரலாற்று ஆசிரியர்கள் கூற்றுப்படி பிராமி கல்வெட்டு ஒன்று மதுரை என குறிக்கிறது, அதாவது மதிலால் சூழப்பட்ட நகரம் என்று பொருள். சீரா நாகர், கரவா பசு, பிளிரா யானை, முட்டாக்காலை, ஓடா மான், வாடாமலை, காயாப்பாறை, பாடா குயில் இவை அனைத்தும் மதுரை நகரின் அக்காலத்தில் 8 திசைகளையும் குறிக்கும் எல்லை ஊர்கள் ஆகும். சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு மதுரையில் மக்கள் வசித்து வருவதற்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளன. 2500 ஆண்டுகளுக்கு முன்பு தம்பபன்னி மன்னராட்சியை தோற்றுவித்த விஜயன் என்பவன் மதுராபுரியைச் சேர்ந்த பாண்டிய இளவரசியை மணந்ததாக இலங்கையில் வரலாற்று நூலான மகாவம்சம் குறிப்பிடப்படுகிறது. உலக வரலாற்றில் மிகவும் தொன்மை கொண்ட இந்நகரத்தை ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரத்தின் தலைவியாகிய கண்ணகி மதுரையை எரித்தாள். பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் தவறான தீர்ப்பு கூறி தன் கணவனாகிய கோவலனை கொன்றதால் இக்கண்ணகி அப்பாண்டிய மன்னனிடம் தன் கணவன் எந்த தவறும் செய்யவில்லை என்று நிரூபித்து மதுரை முழுவதையும் எரித்தாள். இம்மதுரை அழிந்து மீண்டும் உருவானது. பாண்டிய மன்னர்களின் தலைமையிடமாக விளங்கிய மதுரை 3 தமிழ்ச்சங்கங்கள் இயற்றி தமிழை வளர்த்த பெருமை இம்மதுரையே சாரும். மௌரிய பேரரசின் அமைச்சர் கௌட்டில்யர், கிரேக்க தூதர் மெகஸ்தனிஸ் ஆகியோரின் குறிப்புகளில் மதுரை குறிப்பிடப்பட்டுள்ளது. மரபு சின்னமாக பார்க்கப்படும் மதுரை நகரம் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு ஆட்சியாளர்களால் ஆளப்பட்டது. சங்ககால பாண்டியர்கள், இடைக்கால சோழர்கள், பிற்கால சோழர்கள், பிற்கால பாண்டியர்கள், மதுரை சுல்தான்கள், விஜயநகர பேரரசு, மதுரை நாயக்கர்கள், கர்நாடக ராஜ்யம், ஆங்கிலேயர்கள் போன்றோர் மதுரையை ஆண்டுள்ளனர். இந்த வீடியோ பதிவு அனைவருக்கும் கொண்டு சேர சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.